டிப்ஸ் லாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து எப்படி பூஜை பண்ணோம் அப்படின்றதையும், ப்ளஸ் வந்து இத்தனை நாள் வந்து எதுக்காக என்னால் வீடியோ போட முடியல அப்படின்ற ரீசன், அப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட காலையில் வந்து ஒரு 5:27 கரெக்டாக ஃபோனில் பார்க்கும்போது அப்போ தான் இந்த வீடியோ வந்து நான் ஆடியோ வந்து ரெக்கார்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த கோழி வந்து சத்தம் கேட்குதான்னு பாருங்கள் ஆடியோவில். ஏன்னா வந்து கோழி வந்து விடியுது இல்லையா, ஸோ அதனால் கத்திட்டு இருக்குது. ஓகே, காலையில் எழுந்ததும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் வந்து எழுந்து தெரு பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டோம். அந்த கோலம் மாவு என்னென்னு பார்த்திங்கன்னா அரிசி மாவு இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து நான் கோலம் போட்டேன். கோலம் மாவில் வந்து அரிசி மாவு நம்ம கலந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க, அதாவது அன்னதானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுளுக்குமே வந்து ஒரு கடவுளை வேண்டிட்டு நம்ம அன்னதானம் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு வந்து அந்த சிவனுடைய அன்னதானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப வந்து ஒரு சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த எறும்பு இப்போ இருக்க இல்லையா, நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த அந்த அரிசி மாவை வந்து நம்ம கலந்து போடும்போது அதை வந்து பல விதமான உயிரினங்கள் வந்து அதை சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது கூட வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கவிஞர் பாடல்கள், பாரதியார்லாம் கூட அவருடைய பாடல்களில் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படின்னு வச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எங்கள் வீட்டில் கோழி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் நாங்கள் வந்து அந்த அரிசியை வந்து போடுவோம். ஸோ அதெல்லாம் இருந்ததுனால நான் வந்து அதை கலந்து எப்போயுமே வந்து மோஸ்ட்லி நாங்கள் அந்த மாதிரி அரிசி இருந்தது வீட்டில் அப்படின்னா நாங்கள் அதை கலந்து போடுவோம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அரிசி மாவில் தான் கலந்து போட்டேன். அதே மாதிரி அந்த கோலத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி, நான் வந்து சிவன் லிங்கம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து அப்படி கோலம் வந்து அதை டெவலப் ஆகுற மாதிரி நான் போட்டிருக்கேன். அம்மா வந்து சொன்னாங்க, அது ஏன் காலில் மிதிப்படுற மாதிரி ஆக போகுது அப்படி சொல்லிட்டு, பட் நாங்கள் யாரும் அதை மிதிக்கலை, கிராஸ் பண்ணி தான் நடந்து வந்தோம். ஸோ அந்த மாதிரி போட்டு கோலம் போட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஒரு ஃபுல் வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. காலையில் கோலம் போட்டதை எடுத்தோம். அப்புறம் வந்து ஒரு 2 o'clock என்னவோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேங்க்கில் வந்து ஒரு ஒர்க் இருந்துன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நடந்து வர மாதிரி ரோடு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நான் நடந்து வரும்போது எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ரோட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 15 minutes வந்து நடந்து வரணும். ஸோ அந்த இடத்துல சும்மா ஒரு வீடியோ மாதிரி நான் கிளிப் பண்ணேன். கரெக்டாக நான் வரும்போது யாருமே இல்லை ரோட்டில். ஸோ அப்போ எடுத்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா காலையிலே வந்து அந்த அதாவது எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் வந்து சிவபெருமானுக்கு வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அம்மா வந்து ஊற வச்சுருந்தாங்க. நான் வந்ததும் இந்த மாதிரி பூஜை ஒர்க்கெல்லாம் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிட்டேன். என்னென்னா, நான் வந்து சிவலிங்கம் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே சிவலிங்கம் செஞ்ச மாதிரி அதோட கீழே வந்து அதோட இது வச்சுட்டு மேலே வந்து அந்த லிங்கம் வைக்கிறதுக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் போடுவோம் இல்லையா, சார்ஜ் போடும்போது பக்கத்துலேயும் ஃப்ரிட்ஜ் ஸ்விட்ச்சு, இந்த சைட் சார்ஜ் ஸ்விட்ச் இருக்குது. நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னே எனக்கு தெரியல. நான் வந்து சார்ஜ் ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு பதில் ஃப்ரிட்ஜ் ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன்லிங்கம் வந்து எனக்கு அந்த ஐஸ் க்யூப் வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் உங்களுக்கு வந்து அது பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ அது வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னு வச்சுக்கோ, ரியலாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒயிட் கலர் சிவன்லிங்கம் பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இது வந்து வாட்டர் இதில் வந்து இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் நான் பண்ணலை. அப்புறம் நான் வந்து அதை பண்ணேன். பட் எனக்கு அப்போ வந்து வீடியோ எடுக்க விருப்பம் இல்லை. பூஜை பண்ணும்போதே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் இதே மாதிரி எப்போ விசேஷம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அந்த சிவன்லிங்கம் வச்சு காமிக்கிறேன். நான் வந்து ரொம்பலாம் உங்களுக்கு வந்து பூஜை டீட்டெயில்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் போடல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயமே உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து பூஜை வீடியோஸ் வந்து நான் போடலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஏன் இவ்வளோ நாள் வீடியோஸ் போட முடியல அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோஸ் போட முடியல.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 21 டே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா நான் 9th வீடியோட உங்களுக்கு நான் அதுக்கு மேலே அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோவே போடலை. நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 21 டேஸ் வந்து நான் பண்ணேன் அந்த பூஜையை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 டேஸ் 11 டேஸ் தான் நான் பண்ணேன். அதுக்கு மேலே அம்மா தான் வந்து அந்த பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கும் வந்து கொஞ்சம் ரீசன்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ போட்டேன் அப்படின்னா அதில் நான் வந்து டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ இந்த ஒர்க்கில் நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து என்னுடைய ஆஃப் சாரீலாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் எடுத்து பார்த்தே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த ஆஃப் சாரீ இருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். என்கிட்ட இருக்கிறதே 3 தான். நிறைய இருந்தால் கூட வந்து அதோடைய மதிப்பு தெரியாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ என்கிட்ட 3 தான் இருக்கா. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு ஸ்டேஜில் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 7th 6th படிக்கும்போது எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பட் நான் இது எப்போ தெரியுமா வியர் பண்ணேன், 12th முடிச்சுட்டு தான். அப்போ தான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நான் வியர் பண்ணேன். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர்து. பட் அவங்க வந்து ஒரே ஒரு முறை தான் பட்டாங்க. அப்புறம் நான் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ளவுஸு, அந்த தாவணி, ஆஃப் சாரீலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி வந்து ட்ரெண்டியாக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து ட்ரெடிஷ்னல் ஆஃப் சாரீ இது. இன்னொன்று வந்து நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு ஆஃப் சாரீ எடுத்தேன். ஆனால் அது ஆஃப் சாரீ மாதிரியும் நம்ம வியர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலான பட்டு பாவாடை சட்டை அப்படி சொல்கிறாங்களே, ஸோ அந்த மாதிரி போடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது ஷார்ட்ஸாக கூட போட்டேன். எனக்கு வந்து 2.7K வியூஸ் வந்து அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து கிடச்சிது. 53 லைக்ஸோ என்னவோ கிடச்சிது. சூப்பராக இருந்தது பார்க்கும்போதே. ஸோ இந்த ஆஃப் சாரீ ஸோ இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். எப்போயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய வாங்கி வச்சுக்கிறது அப்படிலாம் எனக்கு பிடிக்காது. ஒன்று வாங்கினா கூட மன நிறைவாக அதை யூஸ் பண்ணணும். ப்ளஸ் அதை வந்து மன நிறைவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கணும். இப்போ ஒரு விஷயம் நமக்கு நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது. அதே ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினா மோஸ்ட்லி என்கிட்ட இருக்க பொருள் எல்லாமே அப்படியே விஷயமான பொருள் தான் இருக்கும். நான் எதுவுமே வந்து நிறைய வாங்கி வச்சுட்டோம் அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து எனக்கு அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு பொருள் அப்படின்னா ஒரு பொருள் அவ்வளோதான், அதுக்கு மேலே வாங்காத. அது வந்து அப்போ எங்கள் அம்மா சொல்லும்போது எனக்கு ரொம்ப என்னடா இது நம்மளுக்கு இப்படி சொல்கிறாங்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அத்தனை வச்சுருக்காங்க, நம்ம அம்மா இப்படி சொல்கிறாங்களேன்னு தோணும். பட் இப்போ வந்து நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன், எதுக்கு நம்ம அம்மா அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அம்மா சொன்னது வந்து கரெக்டான விஷயம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் சாரிலாம் பார்த்து முடிச்சுட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக எடுத்து மடித்து அதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். நான் கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்து வீடியோஸ் போட பார்க்குறேன். இப்போ ஓரளவுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் எல்லாமே சால்வ் ஆகிருக்கு. ஸோ நான் எதுக்கு வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்கிறேன்னு சொன்னல. நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணக்கூடாது அப்படி தான் நினச்சேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். ஆயாவுக்கு வந்து கை அடிபட்டுடுச்சு, கொஞ்சம் அவங்க விழுந்து இடிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து என்னால் கரெக்டாக வீடியோஸ் வந்து போட முடியல. இது வந்து எப்போனா ஒரு 10 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பிஸி இதில் வந்து என்னால் கரெக்டாக வீடியோஸ் வந்து போட முடியல, எதுவுமே வந்து பண்ணவே முடியல. ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு தாத்தாக்குன்னு பாயக். ஸோ என்ன பண்ணுறது, நம்ம கையில் எதுவுமே இல்லையா. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை என்னால் போட முடியல சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஃபீவர் வந்துடுச்சு. டாக்டரை என்னை வந்து காலையில் எழுந்துக்க வேணாம்னு சொன்னதுனால என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. அப்புறம் வந்து அம்மா தான் வந்து அதை வந்து காலையில் எழுந்து அவங்க தான் குளிச்சுட்டு அந்த ஃபுல் டே வந்து அந்த 21 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. உண்மையாகவே அம்மாவுக்கு தான் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஓகே, ஒரு வழியாக நான் வந்து அந்த பூஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் அது வந்து வீடியோஸும் என்னால் வந்து அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீ அது வீடியோ எடுத்தினா கண்டிப்பாக நீ வந்து அப்லோட் பண்ணுவேன், நீ வந்து தேவையில்லாத வேலையை மறுபடியும் செய்ய தேவையில்லாத வேலை அப்படி இல்லை, நீ வந்து மறுபடியும் காலையில் எழுந்துக்குவ வேண்டாம். ஏன்னா எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்க தலைவலி சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப வந்து அந்த சைட் ஃபுல்லாக இருக்கிற காது பல் எல்லாமே வலிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த ஈரத்தினால. ஸோ அதனால தான் வந்து அம்மா ரொம்ப கோவப்பட்டு சொல்லிட்டாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை என்கரேஜ் பண்ணுறது சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் என்னால் வந்து அந்த பூஜை வீடியோஸ் போட முடியல. பட் நான் வந்து 21 டே பண்ண பூஜை வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அதான் போடலான்னு இருந்தேன். ஸோ இப்போ தானே போச்சு சிவராத்திரி, ஸோ அப்போ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு அதை எடுக்கல. அதே மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு
விஷயம். பட் அது என்னால் வந்து பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோடு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு விஷ் பண்ணி நிறைய பேர் என்னை வந்து பாராட்டி இருந்தீங்க. அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நான் அகெயின் வீடியோ போடுறதுக்கே நான் ஒரு உந்துதலாக வந்து இருந்ததே அந்த ஒரு விஷயந்தான். உண்மையாகவே உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுத்தீங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஒரு ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது சேவிங்ஸ் பண்ணியோ எப்படியாவது பண்ணி நீங்கள் சொன்னக்கூடிய விஷயங்களெல்லாம் நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய ஷெட்யூல் நான் இப்போ ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் நான் அகெயின் கம்பேக் கொடுத்து நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேனோ அதை வந்து அகெயின் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அப்புறம் எனக்கு வந்து ஒரு சஜஷன் மட்டும் கொடுங்க ப்ளீஸ். எந்த மாதிரி டாப்பிக்கில் நம்ம வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து உங்கள்கிட்டேருந்து எதனா ஒரு சஜஷன் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. அதனால தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.